வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறவர்கள் கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த கடந்த 5 ஆண்டு காலங்கள் நிதி அமைச்சரா இந்திய பொருளாதாரத்தை நீங்க வழி நடத்திருக்கிறீங்க. இது ஒரு இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கடினமான ஒரு 5 ஆண்டுகள்னு கூட சொல்லலாம். இந்த கோவிட் மாதிரி ஒரு பேரழிவு, உலகமே பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 5 ஆண்டுகள் குறிப்பா இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்து வழி நடத்துறது எவ்வளோ கஷ்டமா இருந்தது, இல்லை எவ்வளோ எளிமையாக அவங்களால செய்ய முடிஞ்சது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சும்மா ஒரு லைட் ஹார்ட்டட் பதில் கொடுக்குறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கல, அதனால் நான் கம்பேர் பண்ண முடியாது. இதுதான் ஒரே ரைட். பட் ஆமாம், இது ரொம்ப கடினமான காலம்தான். அண்டு இதை நம்ம கையாளுறது எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம கையில் ஒரு விதமான முன் உதாரணம் இல்லை. இப்படி இருந்தது, இந்த மாதிரி நிலைமையில இப்படி பண்ணோம், இதற்கு இந்த மாதிரி ஒரு நிவாரணம் கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டினால இது நல்லா முன்னேற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு we didn't have a template. கரெக்ட். முன் உதாரணம் இல்லை. அதனால் மக்களை அடிக்கடி அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களோட பேசி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசித்து அப்படியே தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கன்சல்டேஷன், ஃபீட்பேக், பொதுமக்கள்கிட்டேருந்து வரக்கூடியது, சில அசோசியேஷன்லேருந்து வரக்கூடியது, இந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன, அவங்களுடைய ஒரு கூட்டணிப்பு இருக்கும், அந்த கூட்டணி இல்லைன்னா ஃபெடரேஷன் வாங்க, அவங்க மூலமாக உட்காந்து பேசுறது. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான முடிவு எடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா அது மக்களுடைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் பண்ணது. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு மோட்டோ இருந்ததா? நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது இந்த ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணிடணும் இந்த 5 இயர்ஸ்லன்னு, இல்லை இந்த கோவிட் மாதிரி ஒரு தாக்கம் வரும்போது எதை பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை விட்டுறக்கூடாது, ஒரு மேபி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் கட் பண்ணிடக்கூடாது, இல்லை ஹெல்த் ஸ்பெண்டிங் கட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மந்திரம் வச்சுருந்தீங்களா ஏதாவது? நான் 2019 வந்த புதுசில் லிக்விடிட்டி கிரைசிஸ்னாங்க, பணம் இல்லாத நிலைமை, புழக்கத்துக்கு இல்லாத நிலைமை. ஸோ நீங்கள் பேங்க் மூலமாக கடன் வழங்க வேண்டிய முக்கியமான ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. ரிசர்வ் பேங்க் மூலமாக சரி பணம் கிடச்சிருச்சுன்னா கூட அதன் மூலமாக ஒரு முடிவு எடுத்து சரி இவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும், இந்த கம்பெனிக்கு கொடுக்க முடியாது, இல்லை இவங்களுக்கு இந்த வட்டி விகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குது பாருங்கள் வங்கிகளில், அந்த டிசிஷன் மேக்கிங்க்கே பயந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி எங்களாலலாம் முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா திருப்பி எங்களுக்கு 3 C, அந்த 3 Cயை பற்றி பயம். என்ன 3 C? சிபிஐ, சிவிசி, சிஏஜி. இந்த 3 C எங்கள் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த பயம் இருக்க வேண்டியது தானே. அதான் நானும் சொல்வேன், இருக்க வேண்டியதுதான். ஆனால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட பயம் வந்துருச்சுன்னா, அந்த 2014 2018 19 வரைக்கும் நிறைய அந்த என்பிஏ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்ட். அந்த என்பிஏ பற்றி பேசிகிட்டு இருக்கிற நிலையில் இந்த 3 நிறுவனங்கள் இல்லை, அதிகாரம் உள்ள அரசு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. எங்கெல்லாம் தப்பான முடிவு எடுக்கப்பட்டது, அதனால நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டது, அந்த இழப்பு இவ்வளவு இருக்கும்போது அவங்க மேலே என்ன, அதாவது அதீதமாக லோன் கொடுத்து என்பிஏ வாங்கும்போது, அதீதமாக லோனு இல்லை கொடுக்கக்கூடாதவங்க, தகுதி இல்லாதவங்களுக்கு லோன் கொடுத்ததுனால ஆக்ஷன் எடுக்கணும். அதை அப்போது என்னுடைய மனசில் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு, நான் இன்ஃபேக்ட் எல்லா பேங்க்கையும் கூப்பிட்டு இந்த 3 Cக்களையும் உட்கார வச்சு, அதை தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடியும் உட்கார வச்சு, எப்போ நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வருவோம், நீங்கள் சாதாரணமாக எடுக்க வேண்டிய டிசிஷனை கூட அதுக்குன்னு எடுக்காமல் இருந்தால் நாட்டுக்கு எவ்வளோ இழப்பு, நீங்கள் உறுதியாக ஆக்ஷன் எடுங்க. அது கமர்ஷியலி ஒரு தப்பு டிசிஷன் ஆயிடுச்சுன்னா கூட, மீனிங் நீங்கள் யாருக்கோ கொடுத்தீங்க லோனு, அவங்க பிஸ்னஸ் கெட்டு போயிடுச்சு, அதனால் கட்ட முடியாமல் போயிடுச்சு, இல்லை நஷ்டத்துக்கு போயிட்டாங்க, இல்லை அந்த கம்பெனியை மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு, ஆனால் நாங்கள் நல்லா நடந்துகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா அதை நாங்கள் தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களோட கூட்டுக்களவாணியாகி போய் அவங்களுக்கு கொடுக்குற பணத்துலேயும் நானும் கொஞ்சம் வர வச்சுட்டு இந்த மாதிரிலாம் தப்பு நடவடிக்கை நடந்திருந்தால் ஆக்ஷன் எடுப்போம். கமர்ஷியலி வயபிள் டிசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வாக்குறுதி கொடுத்து அவங்க தைரியம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
அது 2019 எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன எங்கே லோன் கொடுக்குறது? பட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு. அந்த டைமில் நம்ம கொடுத்த அந்த எமர்ஜென்சி கிரெடிட் லிக்விடிட்டி கேரண்டி ஸ்கீமுங்கிறது நான் ஒரு நிமிஷம் கூட அதை தற்பெருமையாக சொல்லலை. நம்ம மக்களுக்கு அது சமயத்தில் உதவிச்சு, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அதை அந்த லோனை கூட திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமையில் எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஒருத்தர் கூட அதை தப்பாக உபயோகிச்சுக்கல. அதனால தான் என்னை யாராவது கேட்டாங்கன்னா கோவிதில் எப்படிங்க வெளில வந்தோம் அப்படின்னா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமாக முன்னின்று ஒரு தலைமைன்ற அந்த இதை பிரதமரையை காமிச்சாரோ அந்த அளவு அதை கூட மேலாக நம் மக்கள் எல்லாரும் கூட இதை எதிர்கொள்வோம், நம்ம அதுக்கு பயப்பட தேவையில்லை, நம்ம அரசு நம்மளோட இருக்குது அப்படிங்கிற மக்களே முன் வந்தாங்க பாருங்கள். அது எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட புல்லரிக்குது. ஐயோ, எப்படி நம்ம மக்கள் நம்மளை அந்த டைமில் நிறைய பொருளாதார வல்லுநர்கள் வந்து ஒரு சஜஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம நோட்டு அதிகமாக பிரிண்ட் பண்ணிடணும், பிரிண்ட் பண்ணி மக்கள் கையில் முதல்ல பணம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு உலக அளவுலேருந்து நிறைய அந்த சஜஷன்ஸ் தான் வந்துருச்சு. பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க. ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு மேக் த டெசிஷன்? ஏன் அந்த டெசிஷன்? அதாவது டிஃபிகல்ட் எதுக்குங்க, நம்ம நாட்டில் அது ஒரு எல்லா நாட்டிலையும் அந்த ஒரு குணம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அது ரொம்ப மிகையாகவே இருக்குது. எப்படி? பப்ளிக் நரேட்டிவ். அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க இல்லை நம்மளுக்கு தோழமையாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அதை நம்ம பரப்பிக்கிட்டே இருப்போம். நீ நோட்டை பிரிண்ட் பண்ணியாவது எல்லார் கையிலையும் கொஞ்சம் பணம் கொடு, கேஷ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். கரெக்ட். நாங்கள் அதை பற்றி நிறைய யோசித்தோம், பல விதத்தில் யோசித்தோம். அதுக்கு உதாரணமாக பல நாடுகளை சொன்னாங்க. முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகளில் கூட யூகேயும் பெரிய அளவில் கொடுத்தாங்க. பிரதமர் ஐயாவோட கிரெடிட்டுக்கு நம்ம ஒன்று சொல்லணும். அவங்க குஜராத்தில் இருந்தபோது கூட, அப்போ கோவிட் இல்லைங்க, ஆனால் பொறுப்பு அவருக்கு எப்படின்னா எங்கே செலவழிக்கணும் அங்கே நல்லா செலவழிங்க, அதன் மூலமாக பலன் மக்களுக்கும் கிடைக்கணும், நாட்டுக்கும் ஒரு சொத்து அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் பில்டப் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் ஆகட்டும், அதன் மூலமாக தலைமுறையாக அதை உபயோகித்து நாடு முன்னேற்றத்துக்கு நல்ல வழி அங்கே செலவழிங்க. ஆனால் கேஷை சும்மா விசிறி அள்ளி போட்டு நானும் கொடுத்துட்டேன்ற அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த டைமில் இது சொல்கிற அதே நேரத்தில் சொன்னார், அதுக்குன்னு மக்கள் மேலே வரி போட்டுறாதீங்க, இந்த நேரத்தில் மக்கள் மேலே வரி போட்டுறாதீங்க. ஸோ அவருடைய இயற்கையாகவே பணத்தை எங்கே செலவழிக்கணுமோ அங்கே யோசிக்காமல் செலவழிங்க, ஆனால் அனாவசிய செலவு பண்ணாதீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வருமானத்தை விட நிறையா செலவு பண்ணுறது, அதனால் வரக்கூடிய கேப்பை டெஃபிசிட்டுங்கிறது, நிதி பற்றாக்குறை. அந்த டெஃபிசிட்டை கிட்டத்தட்ட 1991க்கு முன்னாடி கூட ரிசர்வ் பேங்க்லேருந்து கரன்சி அடிச்சு கூட நாங்கள் அந்த டெஃபிசிட் மீட்டப் பண்ணணும்னு அது பழக்கமாகவே இருந்தது இந்த நாட்டில். மெல்ல தான் அது இனிமேல் கரன்சி பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ சாதாரண நாட்கள்லேயே அது ஒரு நல்ல நடவடிக்கை இல்லை, நல்ல பழக்கம் இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது இந்த டைமில் பெருவாரியாக நம்ம கரன்சி பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வீக்னஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு கிளியராக இருந்தோம். இப்போ நம்ம பொருளாதாரத்தில் இன்றைக்கி நம்ம வந்து 5வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பெருமிதமாக சொன்னீங்க. அடுத்து 3வது இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு. பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சேமிப்பு, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வரலாற்றிலேயே இன்றைக்கி தான் ரொம்ப குறைவாக இருக்குது. 5% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. அப்போது ஒரு காமன் மேனுக்கு கையை கடிக்குது, அவனால் சேமிக்க முடியலை அப்படின்னாலே எனக்கு வரவு மிஞ்சின செலவாகுது, விலைவாசி ஏறி போச்சு, எனக்கு கஷ்டங்கிறது தானே பொருளாகுது. இல்லை, நீங்கள் ஒரு பக்கத்தை தான் சொல்கிறீங்க. நார்மலாக அதுதான் சரியான ஒரு ஒரு அனாலிசிஸ். அதனால் நீங்கள் முடிவும் அப்படி எடுக்கலாம். ஆமாம், கையை கடிக்குது, அதனால் அவங்க சேமிக்க முடியாமல் இருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி ரீட்டெயில் இன்வெஸ்டர் சின்ன அமௌண்ட் 1000 ரூபா, 5000 ரூபா, 2000 ரூபாய்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்கேற்கிறாங்க. அவங்க நம்பர்
ரீட்டெயில் நம்பர் நான் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் போகிறாங்க, தனியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க யாருங்க? இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல், இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்கில் சின்ன சின்ன கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ வச்சுக்காமல் இருக்கிறவங்க சிறு சேமிப்பில் பங்கேற்காமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு வேற ஒரு அவென்யூ கிடைக்குது. இந்த 3% 4% இன்ட்ரெஸ்ட்டில் போடுறதுக்கு பதிலாக அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு 12-15% கிடைக்குதே அப்படின்னுட்டு இன்றைக்கி நிறையா பேர் ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது. நீங்க சொல்றது வந்து ஒரு சேலரி கிளாஸ்க்கு இல்லை ஒரு ஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியா சிறு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட போகுது. எம்எஸ்எம்இ நடத்துகிறவங்க ஓகே பணத்துக்கு எங்கே ரிட்டர்ன் நிறையா கிடைக்குதோ அங்கே போகிறது பெட்டர்னு போகிறாங்களே தவிர சேவிங்ஸில் வைக்கிறது இல்லை. பட் இந்தியாவில் பெருவாரியானவர்கள் இன்னும் அந்த கிளாஸ் இல்லை. இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க தானே பெரும்பான்மை. நீங்கள் ஒரு முறை சின்ன உசிலம்பட்டி இல்லை கடலூர் இல்லை வத்தலகுண்டு இந்த மாதிரி ஊருக்கு போய் கேளுங்க. நான் அந்த பிரேக் டவுனை பார்த்துட்டு தான் நான் ரொம்பவே திட்டமாக சொல்கிறேன். 2021 இன்னி வரைக்கும் புது புது டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஆமாங்க, எந்த ஊர்லேருந்து வருது? மும்பைலேருந்து இல்லை, நாசிக்லேருந்து கூட இல்லை, இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து இல்லை, சின்ன ஊர் தேனி, உசிலம்பட்டி, கும்மிடிப்பூண்டி இங்கேருந்து வருது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா நம்மளுக்கு மனசில் பெரிய விவகாரம் நடக்கிற இடம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி கம்பெனிஸை பற்றிய விவரம் ஆன்லைனில் கிடைக்குது. கரெக்ட். எந்த கம்பெனி சரியாக நடத்துகிறாங்க, அந்த கம்பெனியில் எத்தனை வருது இப்போ வரைக்கும், அவங்க ஷேர் வேல்யூ என்ன, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான், இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க மக்கள். பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ரேட்டுக்கு 4%க்கு எவன் இங்கே வைக்கிறது, வேணாமே நம்ம அதில் போடுவோம் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் இது சொல்கிற அதே சமயத்தில் ஆமாம் சேவிங்ஸில் போடுறது குறைஞ்சிக்கிட்டு வருது. அது ஏன்றதுக்கு காரணம் இது ஒன்று நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் மக்கள் அவங்கவுங்க சின்ன தொழிலாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்க முதலீடை போட்டுக்கிட்டு நடத்துகிறாங்க தொழில். இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், கிராமத்தில் சின்ன சின்ன கடைகள் அவங்களே தனி நபராக நடத்தக்கூடிய பிஸ்னஸஸ் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. சின்ன தொழில் பண்ணுறதுக்கு கூட லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் மக்கள் அவங்க பணத்தை எப்படி நம்ம சேமிக்கிற பேட்டர்ன் மாறுது. அண்ட் முன்னாடி அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, எஃப்டியில் போடுவோம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுவோம், அந்த மாதிரி ஒரு அதை தாண்டி இப்போது பல அவென்யூஸ் இருக்குது. அதை தவிர நான் இந்த வருஷம் இந்த பெண்களை சன்மான் மகிழா சம்மான் பச்சத் பத்திரன்னு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது பெண்களுக்கு சன்மானமாக ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக போட்டிங்கன்னா அது 2 வருஷத்துக்கு போடுங்க, இருந்தாலும் உங்களுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, பெண்கள் பேரில் இருக்கணும். அதுக்கு வராமோட்டு நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் அதில் போடுறாங்க பணம். ஓகே, 2 லட்சம் ரூபா நீங்கள் போடுறவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்க முடியாது. அதனால் சேவிங்ஸ் அவென்யூஸ் மக்கள் பார்க்குறாங்க எங்கே போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த 5 ஆண்டுகள் இல்லை இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு நம்ம இதை மாற்றிருக்கலாமே நினைக்கிற ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக எடுக்கிறது 19 இன்னி வரைக்கும் நான் பர்டிகுலராக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கோவிடில் நான் இதை விட நல்லா பண்ணியிருக்க முடியுமா, பண்ணியிருக்கலாம், எங்கே பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பற்றி யோசிக்க முடியும். பட் மேஜர்லி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் நம்ம நாட்டை எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றதுல பல விதமான இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் தவறுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தவறுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் மேபி டிமானிட்டைசேஷன் அதோட இன்டென்ஷன் என்னங்க? நம்ம பல விதத்தில் அதை ஆர்குமெண்ட் எடுத்து போட்டு இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயமே இல்லை. நம்ம கோல்ஸை அது மீட் பண்ணவே இல்லையேன்னு இன்னைக்கு ஹைண்ட்சைட்டில் பார்க்கும்போது இல்லைங்க. கோல்ஸ்னால் என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லெவல் ஆஃப் கள்ளப்பணம் கருப்பு பணம் ஒழிக்கிறது. ஆமாம், கள்ளப்பணம் கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சானா எந்த அளவுக்கு ஒழிக்கணுமோ அதை பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் மாறுதல் நடந்திருக்குன்னு பாருங்கள். அது ஒன்று மாத்திரம் இல்லை, அதை தவிர ஒன்று எத்தனைலாம் ஸ்டெப் எடுத்திருக்கோன்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக இன்றைக்கி கரன்சி மேலே இருக்கிற
அந்த ரிலையன்ஸ் டிபெண்டன்ஸ் தட் யூ வில் ஸ்டாக் தட் மணி இன்சைட், யூ வில் நாட் அலவ் இட் டு பி இன் சர்க்குலேஷன். அதை நான் பதுக்கியாவது வைப்பேனே தவிர புழக்கத்தில் போட மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த கரன்சியை வச்சிருந்தவங்க நம்பிக்கை இன்னைக்கு கரன்சி மேலே இல்லை. இன்னைக்கு கூட ஐடியோட இடியோட ரேட்ஸ் பார்க்குறோமே மேடம், அப்படியே கட்டுக்கட்டா கேஷ், ரூம் ஃபுல்லாக கேஷ், பெரிய டினாமினேஷன் இல்லையேம்மா. நீங்க அதே 500 ரூபாய் வைக்கிறீங்களோ 10 ரூபாய் வைக்கிறீங்க 100 ரூபாய் வைக்கிறீங்களோ அதை வைக்கிறீங்க. அதை இல்லை நான் சொல்றது இப்போ நீங்களே இப்போ ஒரு எதிர்க்கட்சி காங்கிரஸ்ல ஒரு தலைவர் மேலேயோ ரெய்டு போகும்போது பிஜேபி அதை சொல்றாங்க, பாருங்க இவங்க எவ்வளோ வீட்டில் கேஷ் பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். எஸ், பட் when it happens with your 1000 rupee note, அதோட டிஃபரன்ஸ் பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் வால்யூம் யூ ஹேவ் டு கீப். இப்போ நீங்க அதே 100 ரூபா நோட்டா நீங்க அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். ஆனா அதோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ வில் பி ஃபார் லெஸ்ஸர். அதுக்கு சொல்ல வந்த விஷயம் அதுதான். சட்ட ரீதியாக ஒரு லெவல் ஆஃப் கரன்சி, ஒரு டினாமினேஷனை நம்ம இனிமே அது செல்லுபடியாகாதுன்னு சொல்றது ஒரு முறை. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக கண்டுபிடிக்கிறது இன்னொரு முறை. அதை தான் நான் எடுத்து சொன்னேன் பார்லிமெண்ட்லேயும். கள்ளப்பழத்தை ஒழிக்கணும்னா உங்கள் காலத்தில் நீங்கள் எடுத்த ஆக்ஷன் என்ன? எத்தனை பேர் வீட்டில் போய் நீங்கள் கன்ஃபிஸ்கேட் பண்ணீங்க? எத்தனை பேரோட சொத்தை நீங்கள் பறிச்சுட்டு வந்து அது யாருக்கு நியாயமாக போய் சேரணுமோ அதை போக வச்சிங்க? அந்த ரீதியில் நீ பாருங்க, சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், ஒரு விதமான செயல்பாடும் இல்லை யூபிஏ காலத்தில். ஏன்னா அந்த கருப்பு பணம் புழக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கும் வருது கிக் பேக்கு. எங்களுக்கு அந்த கிக் பேக் வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ எடுப்போமோ எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நீங்களும் அதை பண்ணியிருக்கலாமா இந்த காலத்தில்? பண்ணலை. தட் இஸ் வை ஐ சே இன்டென்ஷனையும் பாருங்க. இன்னைக்கு உடனே எல்லாரோட மனசு மாறிடுச்சு, இனிமேல் கருப்பு பணமே யாரும் வச்சுக்க போகிறதில்லன்னு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. வச்சிருக்கிறவங்க வச்சிருப்பாங்க, நாங்கள் அதை போய் கேட்கவும் கேட்போம். பட் அந்த டைமில் யூபிஐ டைமில் ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. அதனால இன்னைக்கு இடி ஆக்டிவா இருக்கேன்னா சுதந்திரமா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. உங்க காலத்தில் நீங்க கட்டி பிடிச்சி வச்சிருந்தீங்க, போகாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணும் அந்த பணம். பட் இப்போ இடி பத்தி பேசினதுனால நான் அதை கேட்குறேன். இடியில் வந்து நிறைய இடங்கள்ல போறாங்க. அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் ரெய்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்டு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கன்விக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கு. அது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் யார்கிட்ட போறாங்க அப்படிங்கிறதுல தொடர்ந்து அது ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்குல்ல. 95% ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ ஆர் ரெய்டட் அவங்க வந்து எதிர்கட்சிகளாகவே தான் இருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயோ பேலன்ஸ் மிஸ் ஆகுதுல்ல. பேலன்ஸ் ஏன் ஒன்றும் மிஸ் ஆகலை. ஏன்னா வெறுங்கையோடு வந்தாங்களா? அவங்கள ஜுடிஷியரிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின போது ஜுடிஷியரியம்மா என்ன யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கேம்மா, நீ பண்ணது தப்பு, இந்த நடவடிக்கை செல்லுபடி ஆகாது, அவங்கள உடனே விதிவிக்கணும், இப்படி ஒரு நல்லவரை தண்டிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை அவங்க வீட்டில் எடுத்தது. இப்பெல்லாம் இடியோ சிபிஐயோ ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வீடியோ எடுக்கணும், ரன்னிங்க வீடியோ இருக்கணும். நீங்க கொண்டு போய் எங்கிருந்தோ வெளியில ஒரு சாக்கு மூட்டையில பணத்தை எடுத்துட்டு போய் அங்கே வச்சுட்டு நான் இவரோட பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸாக டிவி இருக்குது அங்கே. அது கேமராவால் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு வீட்டிலேருந்து கூட காலி கையோட வரலீங்களே, வெறும் கையோட வந்திருந்தா சொல்லுங்க, எங்க போனீங்க அங்கேருந்து ஒன்றுமே கிடைக்கலையே உங்களுக்கு? ஒரு வீட்டிலேருந்து வெறும் கையோட இல்லை 100%. அதாவது நீங்கள் வந்து தவறு செய்பவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமான்னு எடுக்கணும், எந்த கட்சியாக இருந்தாலும் எடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை பிஜேபிக்காரங்களோ இல்லை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்களோ தவறே செய்யறது இல்லையா? மக்கள் பார்ப்பாங்கல்ல, அதையும் கேட்பாங்கல்ல, எங்க இவர் கூட தான் இவ்வளோ செத்து வச்சிருக்காரு, இவர்கிட்டலாம் போக மாட்டீங்களா? புகார் கொடுங்க, நாங்கள் எடுக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் புகார் கொடுக்கல, நீங்களா தானே போறீங்க? இல்லைங்க, புகார் வந்துச்சு அதனால நாங்கள் எடுக்கிறோம். ஆன் இட்ஸ் ஓன் இடி மாத்திரம் தானே தன்னிச்சையாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு பிரெடிகேட் ஆஃபென்ஸ் இருக்கணும். அது புரியுது எனக்கு. ஆல்ரெடி அவங்க மேல ஒரு கேஸ் இருந்திருக்கணும், ஆல்ரெடி அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சுன்னா போதுதான் இடி அதுக்குள்ள நுழையலாம். அதனால இடி போயிட்டு இருக்க, எங்க பாரு போயிட்டு இருக்கேன்னா அது சில சமயம் யூபிஏ காலத்துல போட்ட கேஸ்ல இன்னைக்கு போகுது இடி. ஆமா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவோட ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கு. அப்போது ஓபிஎஸ் மேலே கேஸ் இருக்குது, இபிஎஸ் மேலே கேஸ் இருக்குது, விஜயபாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது, அவ்வளோ பேர் மேலேயும் இருக்குது. நம்ம வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் பார்க்குறோம், ஆனால் இவங்க மேலெல்லாமும் இருக்கே, அதுலேயும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குமே, அங்கேயும் போயிருக்கலாமே இடி, ஏன் போகும்? என்னவோ இருந்துச்சுன்னா அவங்க போவாங்களா இருக்கும். அதுதானே மேம் அப்போ கேள்வி ஆகுது. அப்போ நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது தானே கேள்வி ஆகுது.
நீங்கள் 1000 கேள்வி கேளுங்க. கோர்ட் மூலமாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதில் நான் தலையிட்டு ஒருத்தரை காப்பாற்றுறதோ இல்லை நான் தலையிட்டு ஒருத்தர் எனக்கு பிடிக்காதவங்க மேலே கேஸை போட்டு அவங்கள பின்தொடருங்க, அவங்க மேலேயே கேஸ் போடுங்கன்னு சொல்கிறதோ இம்பாசிபிள். பெண்டிங்கில் வைக்கலாம். நிறைய இல்லைங்க, நீங்கள் காப்பாற்ற முடியாது, இல்லை தண்டிக்க முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் அந்த கேஸ் அப்படியே வைக்கலாம், இல்லை பெண்டிங்கில் வைக்கலாம். கோர்ட் மூலமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் அதில் தலையிடுறதுங்கிறது இம்பாசிபிள். ஆனால் தலையிட முடியாதுங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் நிறைய உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னா அந்த வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. சுழுவாக இருக்காது. ஹிமந்த பிஸ்வ சர்மா மேலே நீங்களே ஊழல் புகார் சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு அவர் உங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. இப்போ அசோக் சவான் சேர்ந்திருக்கிறாரு. ஆதர்ஷ் ஊழல் அவர் மேலே இருக்குது. ஸோ இதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பிஜேபி கோர்ட்டில் அது போய் சேர்ந்துருச்சுன்னா கோர்ட்டு தன்னோட ஸ்பீடில் அந்த கேஸை நடத்திக்கிட்டு தான் போகும். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு லாலு பிரசாத் யாதவ் மீது எப்போ போட்ட கேஸு எப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்போ நீதிபதி அதுக்கு மேலே இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் எப்போ ஜெயிலுக்கு போனாருங்க? அது பிஜேபி கட்சி காலத்துலையா? இல்லைங்களே, யூபிஏயே போட்ட கேஸ் அது. கேஸுங்கிறது அந்த முத்தின நிலைமைக்கு வரத்துக்கு ரொம்ப வருஷம் பிடிக்குது. ஸோ பிஜேபியில் இணைஞ்சிட்டா ஒருத்தருக்கு வந்து அடைக்கலம் இல்லை, அவங்களுக்கு வந்து காப்பாற்றப்படுவாங்கன்றதுலாம் கிடையாது. இல்லைங்க, கோர்ட் எப்போ எடுக்குதோ அந்த கேஸ் எடுக்க தான் போகுது. நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதில். ஓகே. ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் யாரும் வந்து அதை எதிர்பார்த்து எங்கள் கட்சியில் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றீங்க. இல்லை, அந்த மெசேஜுங்கிறது நான் கொடுக்கறதுக்கு இல்லை. அது கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க யோசிக்கிட்டோம், நான் அதை பற்றியே பேச முடியாது. ஓகே. இப்போ வந்து இந்த இன்டர்வியூம் பட்ஜெட் மேடம், அது வந்து ஒரு டிஸ்பிளே ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பட் இது கான்ஃபிடென்ஸ்ன்னு பார்க்குறதா இல்லை ஒரு தரப்பில் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு பார்க்குறதா? எதுவுமே கொடுக்காம கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இருக்கா? இல்லைங்க, அது கான்ஃபிடென்ஸுன்னு நான் சொல்ல, ஓவர் கான்ஃபிடென்ஸும் சொல்ல. ஸ்ட்ரிக்ட்லி ஒரு ஓட் ஆன் அக்கௌண்ட். அதோடு இல்லாமல் அதில் என்ன சொல்லிருக்கிறோம், 1-2 இண்டிகேட் பண்ணுறோம். வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி ஏரியாஸ்க்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். பெண்கள், ஏழைகள், இளைஞர்கள், அதே மாதிரி நமக்கு உணவு அளிக்கக்கூடிய விவசாயிகள். டிராக்டர் வச்சுட்டு நிற்கிறாங்களே இப்போ பார்டர்ல, அந்த 4 பேர்னு எதுக்கு சொல்கிறோம்? அந்த 4 பேரில் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் இருப்பாங்க. இதில் யாரும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது நான் சில பேரை எடுத்தேன் சில பேர் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அதில் சேர்ந்து. அதனால் அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டு விட்டுட்டோம். ஏன்னா ஜூலையில் வரப்போகிற பெரிய பட்ஜெட்டு தான் முதல் முழுமையான வருஷத்துக்கான பட்ஜெட். அதில் பார்ப்போம் என்ன பண்ணலாம். அது நம்ம தான் போட போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில எங்களுக்கு அப்படி தான் நம்பிக்கை இருக்குது. மக்கள் எங்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவாங்க. ஓகே. பட் இங்கே விவசாயிகள் பற்றி குறிப்பிட்டீங்க. இன்றைக்கி எம்எஸ்பிக்கான கேரண்டி வேணும்னு கேட்குறாங்க. ஏகப்பட்ட கோரிக்கைகளோடு மீண்டும் தில்லி சலோன்னு டிராக்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு எம்எஸ்பி கேரண்டி அப்படிங்கிறது சாத்தியமா? ஃபினான்ஷியலி அதில் நிறைய கேள்விப்பட்டிருக்கு. அது விவரமாக புரிஞ்சுக்கிட்டு ஆக்சிட்டிஸ் நம்ம 22 விதமான க்ராப்ஸ்க்கு எம்எஸ்பி கொடுக்குறோம். ஆனால் அவங்க கேட்குறது எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா இல்லைங்க. அவங்க கேட்குறது ஒன்று அது சட்டத்திலேயே போடும். ஆமாம் ஆமாம். ரெண்டாவது எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா. இப்போ நம்ம அதை மந்திரிகளோடு உட்காந்து அவங்க பேசுகிறாங்க. நான் அதில் பெரிய விவரமாக இப்போ பேசுகிறது நல்லதில்லை. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணி அதுவும் சமயத்தில், அதாவது அடுத்த பயிருக்கு நான் விதை விதைக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் விதை விதைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த க்ராப்புக்கு என்ன எம்எஸ்பி கொடுக்கணுன்றதை முன்ன அறிவிச்சிடுறோம். ஹையர் ரேட்டும் அறிவிக்கிறோம். அதோடு இல்லாமல் எத்தனை அந்த எம்எஸ்பி கோட் பண்ணி நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம், எத்தனை கொள்முதல் அந்த எம்எஸ்பி மேலே பண்ணியிருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொள்முதல் பண்ணிருக்கோம். அதனால் எம்எஸ்பியை சரியான விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வேணா அந்த நம்பரை கொடுத்து அனுப்புகிறேன். இந்த 22 க்ராப்பில் எம்எஸ்பி எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதில் எந்தெந்த மாநிலங்கள் கொள்முதல் பண்ணுறாங்க, எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்களோ அதை எடுத்து சொல்கிறோம். இப்போ இவங்களோட ஸ்பெசிஃபிக் கோரிக்கை இப்போ போயிட்டு இருக்கிறதுல வந்து அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டத்தில் வரணும், எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா வரணும்னு கேட்கும்போது ஒரு ரஃப் கேல்குலேஷனில் ஒரு இதை செஞ்சாலே ஒரு 10 லட்சம் கோடி ஆண்டுக்கு நம்ம வந்து செலவிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அது நம்ம பட்ஜெட்டே ஒரு 45 லட்சம் 50 லட்சம் கோடி கிட்ட தான் வருது. அப்போ இது சாத்தியமா அப்படின்றது ஒரு பெரும் கேள்வி ஆகுது. இது ஒரு ஒரு மோட்டிவேட்டடான கோரிக்கையாக பார்க்குறீங்களா நீங்கள்? ஒரு அரசியல் இருக்குமோ பின்னாடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? எம்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மந்திரிகள்
அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விவரத்தில் பேசுவாங்க. ஓகே. நான் அதனால் இதை ஏதோ அரசியல் ரீதியாக அது இதுன்னு நான் இப்போவே அது மேலே ஒன்றும் பேச முடியாது. ஆனால் ஒன்று, விவசாயிகள் மத்திய அரசோடு பேசிகிட்டு இருக்காங்க, மத்திய அரசு அவங்களோட பேசிகிட்டு இருக்குன்றத என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டு முடிஞ்சால் இதை காம் டவுன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணுமே தவிர இதுதான் சாக்குன்னு அரசியல் ரீதியாக இதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து பேசி ஏன் மத்திய அரசே என்ன பண்ணிகிட்ருக்க விவசாயி அவங்களுக்கு கேட்குறது கொடுக்க முடியாத வக்கு இல்லாத அரசா அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்கள நான் கேட்குறேன். சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட் எப்போங்க வந்துச்சு? 2006 அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க யூபிஏ. அப்படி சுவாமிநாதன் கமிட்டி மூலமாக சொல்லப்பட்டதை எல்லாத்தையும் நீ இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 8 வருஷம் ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க? அந்த 8 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எங்களுக்கு உபதேசம் ஏன் சொல்கிறீங்க? நாங்கள் வந்தால் கொடுத்துட்றோம் எம்எஸ்பி அப்படி இன்றைக்கி வாக்கு கொடுக்குறவங்க 8 வருஷம் ஏன் தூங்கினீங்கன்னு கேட்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் பண்ணுறோம். நாங்கள் கொடுத்துட்றோன்றாங்கல்ல, 8 வருஷம் நீ தூங்கினியே, ஏன் தூங்கின? ஓகே. மூணாவது முறை தேர்ட் மோடி டேர்ம் அப்படின்னே பேச ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. 400 சீட்டு வரும் அப்படின்லாம் பிரதமர் சொல்கிறாரு. அப்படி வந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஜூலையில் அப்படிங்கிற நிலைமை வந்தால் என்ன எதிர்பார்க்கலாம்? அதுலேருந்து ஒரு பிக் பேங் ரிஃபார்ம்ஸ் இருக்குமா? ஏன்னா நீங்கள் எக்கானமி தான் ஃபோக்கஸ், வளர்ச்சி தான் ஃபோக்கஸ்னு பிரதமர் சொல்கிறாரு. என்ன எதிர்பார்க்கலாம்? அப்போது பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க அதுக்கு பதில் கொடுக்கணும். நீங்கள் தானே பண்ண போகிறீங்க இல்லையா? அது நான் என்னுடைய இது இல்லைங்களே. அது பிரதமர் எப்படி யாரை வச்சுக்கிறாருன்றது அப்போ பார்க்கணும். நம்ம அவங்க கொடுக்க வேண்டிய பதில் அது. பட் மூணாவது டேர்ம் வந்தால் யூனிஃபார்ம் சிவில் கோடு கண்டிப்பாக உண்டா? தெரியலைங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் அவங்க ரீதியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் சிவில் யூனிஃபார்ம் சிவில் உத்தராகண்டில் மட்டும் வந்திருக்கு இல்லைங்க. இந்த நாட்டில் 1960 கோவாவில் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்குது. கரெக்ட். அது யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். ஆமாம். இப்போ வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுறதில்ல. அதனால் அந்த ஸ்டேட்டில் ஏதாவது வேண்டாத விவகாரம் நடந்திருக்கா? இல்லை சட்டம் ஒழுங்குல ஏதாவது பாடாயிருக்கா? ஒன்றும் ஆகலையே. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட்ன உடனே இது பிஜேபி அஜெண்டா. அது யூனிஃபார்ம் சிவில் கோட் காங்கிரஸ் டைமில் கோவாவில் இருந்துச்சு. அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஸோ வரும் எவென்ச்சுவலி. ஒவ்வொரு ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி நடக்குது. மாநிலங்களோட ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கேரளா முதல்வர் டெல்லியில் வந்து போராட்டம் பண்ணுறாரு. கர்நாடகா முதல்வர் வந்து எங்களுக்கான சரியான பங்கு மத்திய அரசுலேருந்து கிடைக்கலன்னு. குறிப்பாக தென் மாநிலங்களில் அது ஒரு மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை எழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன தீர்வு? அவங்க பிரச்சனை என்ன பிரச்சனை எழுப்புறாங்க? சென்டரோட நம்ம கட்டுற டேக்ஸில் எங்களுக்கு சரியான விகிதத்தில் அது திரும்பி வரல அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் ₹1 கொடுத்தா எங்களுக்கு 30 காசு தான் திரும்பி வருது, 29 காசு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூரம் மாண்புமிகு முதலமைச்சர் யோசிச்சுட்டு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே கேள்வியை நான் சும்மா சொல்கிறேன். கோயம்புத்தூர்காரங்க கேட்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரியில் நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? சென்னை கேட்டால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கோவில்பட்டியிலையோ ராமநாதபுரத்துலேயோ இல்லை கம்பம் தேனிலையோ இல்லை இன்னும் நாகர்கோவில்லையோ செலவழிக்கணும்னா பணம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? அவங்க தான் கொடுக்கறது இல்லையோ ஒன்றுமே. வர பணம் எல்லாத்தையும் கோயம்புத்தூருக்கு கொடுத்துருங்க. எந்த ஒரு மாநிலமும் அந்த லைனில் போனால் நீங்கள் மக்களிடையே காழ்ப்புணர்ச்சியோ இல்லை எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு நிராசையை உண்டாக்கக்கூடிய அந்த தத்துவத்தையோ தான் நீங்கள் பரப்புறீங்க. ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு முழுமையான அதிகாரம் இருக்குது, பேசுங்க. ஆனால் என்ன பேசுவீங்க? கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இல்லைங்க, அது ஒன்று. நான் சொன்ன இந்த உதாரணம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய சட்ட பிரகாரம் ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ 16, 15 ஃபைனான்ஸ் கமிஷன் 10வது 14 14வது இப்போ நடத்துகிற ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற நம்பர் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு பணம் வரலைன்னா சொல்லுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் இல்லை, நீங்கள் பார்லிமெண்ட்ல மட்டும் இல்லை,
டைமுக்கு முன்னாடியே கூட கொடுத்துருக்கேன். நீங்க பார்லிமெண்ட்லயும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அது பார்த்தேன். ஜிஎஸ்டில 50% உடனே போயிடுது. அந்த மாதிரி இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் 100% எஸ்ஜிஎஸ்டி உங்களுக்கே போயிடுது. கரெக்ட். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி ஸ்டேபிள் ஆயிடுச்சு. எஸ்ஜிஎஸ்டி 100% உனக்கு போகுது. ஐஜிஎஸ்டியில் 50-50 போகுது. அதுக்கப்புறம் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சிஜிஎஸ்டியில் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன மாதிரி 41% உனக்கு போகுது. ஸோ எங்க கேள்வி எழுப்பணும் நீங்க? எங்க கேள்வி நீங்க இல்லை, முதலமைச்சர் கூட எங்க கேள்வி எழுப்பணும், என்ன கேள்வி? நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் ஹம்பிளா சொல்றேன். இப்போ கொடுக்க வேண்டியது கொடுக்கலையா கேள்வி கேளுங்க, இல்ல டைமுக்கு கொடுக்கலையா கேள்வி கேளுங்க, இல்ல அதுல ஏதோ விதமா நான் என்னோட ஃபேவரட்டிசம், எனக்கு இந்த ஸ்டேட்டை பிடிக்கும் அந்த ஸ்டேட்டை பிடிக்காது, அதை ஏதாவது பண்றேன்னா கேளுங்க. அது எதுவும் இல்லை. அது எதுவும் இல்லைன்றத ஒத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், வெளிப்படையா சொல்லாட்டினாலும். அதனால நீங்க கேட்குற கேள்வி எங்க கேட்கணுமோ, என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேட்காம நீங்க வேற எதெல்லாமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்க முதலமைச்சரோட கேள்வி சொல்றீங்க, நான் இப்போ ஏன் கேள்விக்கு வந்து என்னோட கேள்வி, இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் டிவால்வ் பண்றதுக்கு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க இல்லையா? பாப்புலேஷனை ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவை வைக்கிறாங்க, அந்த மாநிலத்தோட எக்ஸிஸ்டிங் இன்கம் எவ்வளோங்கிறத ஒரு கிரைட்டீரியாவை வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள், தமிழ்நாடு மாதிரி, கர்நாடகா மாதிரி, இல்லை பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதோடைய பலன் முழுசாக கிடைக்காம போகுது. இட் இஸ் அன் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த கிரைட்டீரியாவை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் டெஃபினட்டாக இஷ்யூஸ் இருக்கு. பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸுக்கு பனிஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் பனிஷ் பண்ணலைன்னா இன்சென்டிவும் கொடுக்காம விட்டீங்கன்னா அது டிஸ்இன்சென்டிவ் ஆகிடுது. கரெக்ட் கரெக்ட். அதனால நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கையில், நான் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டுன்றதுனால எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன, அது மேலே டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100% ஒத்துக்கிறேன். அது அடிப்படை பிரச்சனை இல்லைங்க. அடிப்படை பிரச்சனை யார்கிட்ட கேட்கணும், யாரோட பேசணும்? ஃபினான்ஸ் கமிஷனோட. இங்க பார்லிமெண்ட்ல வந்து நீங்க கிரைட்டீரியா உருவாக்கும் போதே கிரைட்டீரியா நான் உருவாக்குறது கரெக்ட். பட் ஒரு அதுல சென்டருக்கும் ரோல் இருக்குல்ல. சென்டர் வந்து நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்முடைய ஃபார்மர் எக்கனாமிக் அட்வைசர் தான் இன்னைக்கு அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் நினைக்கிறேன். இல்லைங்க இல்லையா? நீத்தி ஆயோக் சேர்மன், சாரி, அரவிந்த் பனகிரியா சார். ஸோ அப்போ நம்மளோட டிஸ்கஷன்ஸ்ல நம்மளும் இதை வலியுறுத்தலாமே. இப்போ மத்திய அரசு நினைச்சா பண்ண முடியாது இல்லைங்க. மத்திய அரசு நினைச்சா பண்ண முடியும் இல்லைங்க. அந்த காலம் இல்லை இது. ஒருவேளை இந்திரா அம்மா காலத்துல மத்திய அரசு நினைச்சா என்ன வேணா பண்ணா, எதிர்கட்சி எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுட்டு அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மத்திய அரசு இல்லை இது. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலமான பாயிண்ட்ஸோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸான பாயிண்ட்ஸோ, சேலஞ்சஸோ, ஆப்பர்ச்சுனிட்டியோ, எங்களுக்கு இது வந்திருந்தா நாங்கள் இன்னும் இதாக இருந்திருப்போம் அப்படிங்கிற விதமும், இதெல்லாம் எடுத்து அவங்க யாருக்கிட்ட சொல்லணும்? ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட சொல்லணும். சரி, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன டெல்லியில் உட்காந்து முடிவெடுக்கிறாங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வராங்க, முன்கூட்டியே அறிவிச்சிட்டு வராங்க. அவங்க அதிகாரிகளோட உட்காந்து உங்கள் அதிகாரிகளும் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும். அவங்கக்கிட்ட சொல்லிங்களோ இல்லையோ, இன்னைக்கு அரசியல், இப்போ நான் வரேன் பாயிண்ட்டுக்கு, அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, இப்போ அது கூட எலெக்ஷன் வருதுங்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசே, மோடி அரசே நீ கொடுக்காம இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அரசியல் தான் பண்றீங்களே தவிர நம்ம மாநிலத்தோட நல்லதுக்கோசம் நீங்க பேசுறதா என்னால எடுத்துக்க முடியல. நம்ம மாநிலத்துக்கு நல்லது. now that you see, உங்களுக்கு நீங்களுமே உணர்றீங்க இதுல ஒரு சிக்கல்கள் இருக்கு. நான் முதல்ல இருந்து சொல்றேன். ஆமா, இல்ல அப்போ நீங்களும் உங்களோட உதவி பண்ணலாமே. இப்போ தமிழ்நாட்டுக்கு 4% தான் கிடைக்குது, கர்நாடகாவுக்கு 5% தான், அந்த டெவல்யூஷன்ல சொல்றேன். ஆனா வேற யூபிக்கு வந்து ஒரு 15% மேல கிடைக்குது. நம்ம பர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கூட கொடுக்கலாமே. இதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களுமே இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே. நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, யூபிக்கு கொடுக்காதீங்க, நான் மத்திய அரசுல உட்காந்துட்டு நிதி அமைச்சரா சொல்றீங்களா? என்ன கிரைட்டீரியாவை நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம். நான் கொடுக்கலங்கிறேன் அந்த கிரைட்டீரியா. இல்ல மேம், நீங்க வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க கேட்கணும்னு சொல்றீங்களோ, சென்டருமே உங்களோட ஒரு center can only be waiting for the report. We can highlight some of the points. But அந்தந்த ஸ்டேட் அந்தந்த விஷயத்தை அவங்க இப்போ எங்களை 4 கேள்வி கேட்குறீங்க இல்லைங்க, ஏன் அதே தோரணையில் உட்காந்து ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்ல முடியலையா? அப்போ வேணுமா ஃபினான்ஸ் கமிஷன்? நிர்மலா சீதாராமன் நீ சொல்லுமா அப்படின்னு நீங்களும் சொல்றீங்களே. அவங்களும் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும். ஓகே, நான் ஒரு ஸ்டேட் கோசமோ இல்லை இன்னொரு ஸ்டேட் கோசமோ பேச முடியாது. ஓகே, பட் பொதுப்படையா நாங்கள் அதனால தான் இந்த தடவை டேர்ம்ஸ் கொடுத்ததையும் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல
என்ன பேர் மினிமம் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த பேர் மினிமம் கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன் கொடுத்துருக்கேன்? அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அந்த பேர் மினிமம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எப்படி அதை சரியாக சீரமைக்கணுமோ அப்படி அவங்களுக்கு சீரமைக்கிறதுக்கான உரிமை இருக்கணும், இடம் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும் அவங்க பண்ணுறதுக்கு. ஆனால் ஐ ஹவ் நாட் டன் எனிதிங் டு த டர்ம்ஸ். பட் இதே பிரச்சனை இப்போ அதே இந்த பாப்புலேஷன் இதே பிரச்சனை அடுத்து டீலிமிட்டேஷன்ல வருது. நம்ம தொகுதி மறுவரையறை செய்ய போறோம். அதுவுமே ஒரு நம்ம வந்து பாப்புலேஷனை குறைச்சு பர்ஃபார்ம் பண்ண மாநிலங்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு எம்பிக்கள் குறையக்கூடிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஸோ தி சேம் பிரச்சனை திரும்பி திரும்பி பல இடங்கள்ல நீங்க அதனால அந்தந்த குழுமம் வந்து நம்மளோட பேசும்போது நம்மளோட விஷயத்தை எடுத்து சொல்லணும். நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த எடுத்து சொல்லணும். இன்னொருத்தருக்கு போகக்கூடாது ஆனால் எனக்கு தான் வரணுன்ற ஆர்குமெண்ட் போட்டால் செல்லுபடி ஆகாது. எனக்கு இதெல்லாம் என்னுடைய பலங்கள், நான் பெர்ஃபார்மன்ஸில் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால இதுக்கு எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, இது எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறதுக்கான முழுமையான அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. நம்ம தான் பேசணும் அதை. ஓகே. வராதது இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஃப்ளட் ரிலீஃபை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம இனிஷியலாக அந்த எஸ்டிஆர்எஃப்ல ரிலீஸ் பண்ணதோடு சரி, பட் அதுக்கப்புறம் மத்திய குழு ஆய்வு செஞ்சப்புறம்லாம் எதுவும் வரலையே அப்படின்னு. எந்த ஸ்டேட்டுக்குமே அப்படி உடனே நாளைக்கே திருப்பி வந்தேன், நான் 20,000 கோடிக்கு டிமாண்ட் வச்சுட்டேன், நாளைக்கு அது வந்து சேரலைன்னா சரியில்லை சொன்னால் முடியாதுங்க. அந்த ஸ்டேட்டுக்கு போன டீம் போவாங்க. எனக்கு நல்லா தெரியும், அந்த டெல்லியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் போட்ட போதே அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய டீம் சீக்கிரமாக அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி அப்போவே அனுப்பி கொடுத்தாங்க. அந்த சென்னைக்கு வந்த டீம் வந்தாங்க, அதுக்கப்புறம் தென் மாநிலங்களுக்கு போக வேண்டிய டீமை போனாங்க. இப்போ ஹை பவர்ட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுட்டு அந்த இன்டர் மினிஸ்டீரியல் குரூப் ஒருத்தரும் அவன் அமர்ந்து விட்டால் உடனே அது ரிலீஸ் ஆகிடும். வேணும்னே கொடுக்காமல யாருக்கும் இருக்க மாட்டோம். ஓகே. எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றின ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அது செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. வரவேற்கிறீங்களா? அது உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நாங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் காமெண்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இருந்த சிஸ்டம் ஒரு கருப்பு பணம் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் பெட்டர் தென் பிஃபோர்ன்ற சிஸ்டமில் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்தது. அதான் ஒரு நிமிஷம். அது எடுத்துகிட்டு வந்த போது அட்லீஸ்ட் ஒயிட் மணி வில் ஹாவ் டு கம், நாட் பிளாக். பேங்க் மூலமாக வரணும் அப்படிங்கிற, பேங்க் மூலமாக வரணுன்றதுனால அது ஒயிட் மணி ஆகுது. எஸ், நீங்கள் யாரு கொடுத்தா, எந்த கட்சிக்கு கொடுத்தா, இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்பரன்சி எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி நடக்கணும். ஓகே. அதனால நான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த பிறகு புரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இருந்தது பிட் பெட்டர் தென் ஏர்லியர். ஓகே. ஒரேடிய கேஷ்லேயே நடத்திட்டு இருந்ததை விட இது கொஞ்சம் அட்லீஸ்ட் பேங்க் மூலமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்னா அடுத்தது என்னன்றது யோசிக்கணும். பட் ஐ டோன்ட் நோ எட். நான் அது தீர்ப்பு படித்த பிறகு தான் தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பார்வை? முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 15% வந்துடுவோம், 20% வந்துடுவோம்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ வந்துடுவோம்னு உங்களுக்கு நம்பிக்கை? வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, நீங்களுமே நிறைய தமிழ்நாட்டுக்கு வரீங்க, உங்கள் ஸ்டேட் அது, அஃப்கோர்ஸ் உங்களுக்கான தொடர்பு இருக்குது, அதனால் கேட்குறேன். இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கட்சியிலேருந்து. அண்ணாமலை அவர்களோட லீடர்ஷிப்பை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுறீங்க? இப்போ நல்ல பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு அவர். நான் லீடர்ஷிப் ரேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கட்சியிலே ஒரு மோஸ்ட் சீனியர் பர்சன், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்போது உங்கள் பார்வை? இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். இஸ் டெஃபினெட்லி ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே. இன்னும் அதிமுக கூட்டணி எதிர்பார்க்குறீங்களா தமிழ்நாட்டில்? கூட்டணி பற்றி பல முயற்சிகள் நடந்துட்டு எங்களோட இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதிமுக போயிட்டாங்க, மிச்சம் இன்னும் யார் யார் இருக்காங்க? அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஓப்பன், தி டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் whoever wants to join us ன்னு சொல்றாங்க. பட் ஏடிஎம்கே ரிப்பீட்டடா டினை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க வர போறது இல்ல. இன்னுமா எதிர்பார்க்குறீங்க? லெட்ஸ் see, the doors are open. நீங்களும் அதே தான் சொல்றீங்க, டோர்ஸ் ஆர் ஓப்பன். ஆமா. ஓகே. நீங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? கட்சி எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லலைங்க. கட்சி சொன்னால் நம்ம எல்லாரும் ஒபே பண்ணுறவங்க தான் கட்சியில். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கட்சி ஒன்றும் சொல்லலை. ஓகே. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில்? தெரியல, கட்சி டிசைட் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவோட ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அப்படின்னு இருக்கீங்க, ஃபோர்ப்ஸில் வரீங்க, ஒரு பெரிய பெருமிதமான விஷயம். ஆனால் உங்கள் ஹோம் ஸ்டேட்டில் இன்னுமே உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் நிறைய இருக்குது. பர்சனலாக உங்களை அட்டாக் பண்ணுற ட்ரால்ஸ், அந்த மாதிரி விமர்சனங்கள் பார்ப்பீங்களா? அது வாட் கோஸ் த்ரூ யோர் மைண்ட் அதை பார்க்கும்போது?
என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் படிக்கிற காலத்துலேருந்து அது உணர்ந்திருக்கேன். அது அது ஒரு வெறுப்புணர்ச்சியோடு செய்கிறது. அது ஒன்லி ஆன் மீயா இல்லை, ஆன் அ கம்யூனிட்டி, ஆன் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ அந்த வெறுப்புணர்ச்சியை காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய அரசியல். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது. நான் அதை அது சரின்னு சொல்ல மாட்டேன், அது தப்பு. வெறுப்புணர்ச்சி காட்ட வேண்டிய நில அரசியலில் இருக்கக்கூடாது யாருக்குமே. யாருக்கு எதிரான வெறுப்பும் நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. அது தமிழ்நாட்டில் ஒரு ஆயுதமாக உபயோகிக்கிறாங்க. அந்த ஆயுதத்துக்கு பவர் இல்லைன்னு நான் காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த ஆயுதம் என்னை தாக்காது. அந்த ஆயுதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்றது எனக்கு புரியுது. அதனால் ஓகே, நாம் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கோம். எலெக்ஷன் வரக்கூடிய நேரம், நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க எல்லாரும் நம்மளும் அதில் ஒன்று தான், நல்லா யோசித்து தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விதமான தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை மறந்து போகாமல் இருக்கிறதுக்கும் தமிழ் மக்கள் யோசித்து ஓட்டளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மேம்.